ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இதை நீங்கள் ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் கோதுமை மாவு மைதா மாவு எதுலனாலும் செய்யலாம். நான் கோதுமை மாவில் செய்கிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அப்புறமா அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே அதுக்கு தேவையான நம்ம ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடலாம். அப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு சின்ன கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரவை கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறமா அதே கப் அளவுக்கு துருவின தேங்காவை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா அது கூட 5-6 பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த 3ஐயும் நல்லா துருவி உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஃப்ளேவருக்கு தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறமா தேங்காய் ரவை எடுத்து அதே கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சீனி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஃபில்லிங் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம மாவுக்குள்ளே அதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்க, மாவு நல்லாவே ஊறி வந்துட்டு அதுலேருந்து நான் ஒரு சின்ன சைஸ் உருண்டையே நான் எடுத்து நல்லா உருட்டிக்கிறேன். ரொம்ப பெருசாக வேண்டாம், சின்னதாகவே எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சைஸில் நல்லா உருட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் உருட்டிக்கோங்க. அப்புறமா அது நடுப்பகுதியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபில்லிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். சைடில் கார்னரில் படாத அளவுக்கு நடுவில் மட்டும் படுற மாதிரி அந்த ஃபில்லிங்கை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை 2ஆக மடித்ததுக்கப்புறமா கார்னரை நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் நம்ம உள்ளே வச்சிருக்கிறது வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி கார்னர் எல்லாத்தையும் அழுத்தி விட்டு நல்லா ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் அதை மடிச்சுட்டு வாங்க. அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி மடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த டிசைன் இல்லை வேறு டிசைன் வேணாலும் நீங்கள் அதுபடி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மடித்து வந்ததுக்கப்புறமாவும் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தினீங்கனாலே நல்லா ஒட்டிக்கும். உங்ககிட்ட மிச்சோல மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிச்சம் உள்ளதையும் பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை சர்க்கரை பாகில் ஊற வச்சு கூட சாப்பிட்லாம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன்.
அப்புறமா அது கூட ஒரு சின்ன கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம ஆல்ரெடி உள்ள ஃபில்லிங்கே இனிப்பாக சேர்த்துருக்கனால ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்ககிட்ட மிச்சோள்ள மாவையும் இதே மாதிரி பாகில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிட்டு. நான் சும்மா டெக்கரேஷனுக்காக சில்வர் லீஃபை மேலே ஒட்டி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.